அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நற்புலரி 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான புதிய முயற்சி. காலை 5:27 முதல் 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி. 9th சென்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் சிறப்பான நிகழ்வை இந்த இணையதளத்தில் கழித்து வருகின்றோம். சிறந்த பயிற்றுனர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியில் இன்று பங்கு பெறும் ஆளுமை பற்றிய ஒரு அறிமுகம். இன்று நம் தளத்தில் பயிற்சி அளிக்க இருக்கும் ஆளுமை பற்றிய அறிமுகம் தான் இது. இவர் பிலிட் பிஎட் பண்டிட் முடித்தவர். மேற்படிப்பாக எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடித்துள்ளார். இவர் தமிழ் மீது கொண்ட பற்றால் பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் வேறு யாரும் இல்லை, உடுமலையைச் சேர்ந்த முனைவத்த அருள்ஜோதி அவர்கள்தான். இவர்கள் இன்றைய லைஃப் இஸ் எ கேம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றார். மேடம் வருக, உங்கள் பயிற்சியை தருக, உங்கள் சிறப்பான பயிற்சியை காண நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தளம் தங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். என்னை என்ற அன்னைக்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம். அன்னை தமிழுக்கு தலை வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் குரல் வணக்கம். அதிகாலையை உணர்த்திட நல்ல தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்த தலைமைதனை வாழ்த்தி மகிழ்கின்றேன். நற்புலரி குழுமத்தின் நிறுவனர் குமரேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவதோடு அகமகிழ்ந்த ஒரு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த நட்புலரியில் ஒவ்வொரு முறையும் நான் பேசும் பொழுதெல்லாம் இந்த புலரி என்ற சொல் எந்தெந்த சங்க இலக்கியங்களிலெல்லாம் இருக்கிறது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பனிசேன் நீங்க இனிதுடன் துஞ்சி புலரி விடியல் புல்லோர்த்து கொளிமின் மலைபடுகடாம் நூலிலிருந்து புலரி என்ற சொல் அதாவது இந்த சொல் எவ்வளவு அழகான ஒரு சொல், ஒரு அதிகாலையை குறிக்கக்கூடிய அந்த சொல்லை எவ்வளவு அருமையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு செயல்களிலும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களிலும் நம்மளுடைய சமூக அக்கறை இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த குடும்பத்தினுடைய அந்த பெயரில் தெரிகிறது. தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும், தமிழ் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறத விட அந்த செயல்கள், அந்த குடும்பத்தினுடைய பெயரே அது என்னுடைய நோக்கத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்குது. உண்மையாவே அந்த மீண்டும் மீண்டும் எத்தனை முறை சொன்னாலும் இந்த பெயருக்காக அவரை வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். நல்லதொரு நெறியாள்கை செய்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு முன்னோட்டத்தை அளித்த நெறியாள்கை செய்யக்கூடிய அம்மா அவர்களுக்கு எங்களது மனமகிழ்ந்த வாழ்த்துக்கள். அதிகாலை இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வை தொடங்கி நல்ல நல்ல ஆளுமைகளை அறிமுகம் செய்து அவர்கள் வழியாக உரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நற்புலரி குழுமத்தின் உறவுகள் அத்துணை பேருக்கும் வணக்கங்கள். எல்லாருமே உரை சொல்லணும் அப்படின்னா அதை கேட்கக்கூடிய ஆட்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஏதாவது 1-2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆனா பாரதியார் சொல்லுவார், எப்பவுமே அவருடைய கூட்டத்துக்கு ஒரு 10 பேர் தான் இருந்தாங்களாம். அதாவது கூட்டம் சிறிதா பெரிதா எண்ணிக்கைகள் எவ்வளவு அப்படிங்கிறத தாண்டி எண்ணங்கள் தூய்மையானால் விதைகள் ஒன்று இருந்தா கூட மிகப்பெரிய விருட்சங்களை உருவாக்கும், பல மரங்களை உருவாக்குவது போல இங்க இருக்கக்கூடிய உரையை கேட்க வந்தக்கூடிய அத்துணை ஆளுமைகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். சிலம்பம் என்னுடைய உரைக்குள் சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, சிலம்ப விளையாட்டு. இதை ஏன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழருடைய விளையாட்டுக்கள், தமிழருடைய மரபுகள் நிறைய மறந்து போகின்றன. இயந்திரத்தனமான உலகத்தில் நம்மளுடைய இயற்கையோடு வாழ்ந்த ஒவ்வொரு செயலுக்குமே, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு காரணம் முகாமை இருந்தது அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா தமிழர்கள் ஒவ்வொரு செயல்களையும் இப்ப அதிகாலை எழுப்புறோம், இந்த நற்புலரியுடைய காரணமே என்ன, இந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள், சிந்தனைகள், முதல் செயல் எந்த சிந்தனையுமே இருக்காது, ஒரு அருமையான ஒரு சிந்தனை, ஒரு இயற்கை காற்று. இந்த நேரத்துல எந்திரிக்கும் போது உடல் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு இதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதிரி அதிகாலை நேரத்துல வேப்ப மரத்துடைய காற்றை சுவாசிக்கும் போது அவங்களுடைய மனது அந்த உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனநிலைங்கிறது என்ன, சூழல்களால் சில சிந்தனைகள் மாற்றம் தான்.
அந்த மாதிரி சிந்தனை மாற்றங்களை கூட சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தருணம் தான் இந்த நேரம். சிலம்பம் என்பது முதல்ல எப்படி தொடங்குச்சு, அது எதுக்காக வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சிலம்பம் என்பது ஒரு தடியடி. தமிழரின் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டாகும். இவ்விளையாட்டை சுற்றி இந்த விளையாட்டு எப்படின்னா கம்பு சுற்றுதல், இதுக்கு வேற பேரெல்லாம் இருக்கு. கம்பு சுற்றுதல் என்று வழக்கில் கூறுவர். சிலம்பம் தடியை கையாளும் முறை கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட தற்காப்பு கலையாகும். அதாவது அந்த சாதாரண ஒரு தடி தானே அப்படிங்கிறோம். அந்த தடியை எப்படி லாவகமா சுத்துறாங்க, அதுல இருந்து என்ன மாதிரி நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். சிலம்பம் என்ற சொல் பிறந்ததன் அடி எப்படி இந்த சிலம்பம்ங்கிற சொல் பிறந்தது? சிலம்பல் சிலம்பல் என்ற வினையின் அடியாக பிறந்ததுதான் இந்த சிலம்பல் என்ற சொல்லுக்கு ஒலித்தல் என்று பெயர். ஒரு விதமான சத்தத்தை எழுப்பக்கூடியதும் இந்த சிலம்பல். ரொம்ப சிலம்பாத குழந்தை சிலம்புறான் பாருங்க, தொட்டியில் இருக்கும்போது குழந்தை சிலம்புறாமன்னா அசையறான்னு அர்த்தம், அந்த சத்தத்தை எழுப்புறான்னு அர்த்தம். அப்போ உடனே மெதுவா ஆட்டி விடுவாங்க. அதாவது சிலம்பல்னா அந்த ஒரு விதமான ஓசையை எழுப்புதல். மலைப்பகுதிகளில் அருவி விழும் ஓசை, பறவைகளின் கீச்சொலி, மரங்களின் இலைகள் காற்றில் அசையும் ஓசை, மிருகங்களின் இரைச்சல், ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு எந்தெந்த மாதிரி, அதாவது என்ன முதல்ல வந்து நம்ம காடுகள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணப்பட்டுச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஓசைகள் எப்படி இருந்தது? மிருகங்களுடைய ஒளி போன்ற நானாவித ஓசைகளையும் ஒலித்து கொண்டே இருப்பதால் தான் மலைக்கு சிலம்பம் என்ற பெயரும். மலைக்கு இன்னொரு பெயர் என்ன? வரை உண்டு, சிலம்பம்ங்கிற பெயரும். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசை மற்றும் ஆயுதங்கள் எந்த மாதிரி கொண்டு போறோம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு ஒன்றோடு ஒன்று மோதும் ஓசை போன்ற காரணங்கள்லாம் இந்த விளையாட்டுக்கு வந்து சிலம்பம் அப்படிங்கிற பெயர் வந்தது. தமிழரின் தற்காப்பு கலை எப்படி, ஏன் தமிழருடைய தற்காப்பு கலையா இது உருவாச்சு அப்படின்னா, இது எப்படி எந்த நூற்றாண்டுல தொடங்குச்சு அப்படின்னா, சுமார் 5000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக கருதப்படுகிறது சிலம்பம். 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். 64 கலைகள்ல அப்ப சிலம்பம் ஒன்றா இருக்குன்னா அப்ப எப்போ தோன்றி இருக்கு, எந்த மாதிரி தோன்றி இருக்குது? சிலம்பம் பற்றிய தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு, கத்தி போன்றவை கடைகளில் விற்கப்படுவதாக குறிப்புகள் சுட்டப்படுகின்றன. அதை வாங்கி செல்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமுடன் வாங்கி சென்ற குறிப்புகளும் உள்ளன. திருக்குறளில் கோல் என்ற பெயர்தலும், கலிங்கத்து பரணியில் வீசு தண்டிடை கூர்மழு ஒக்குமே என்ற வரிகள் மூலம் தண்டு என்ற பெயரிலும் கம்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குது, கலிங்கத்து பரணியில சொல்லப்பட்டிருக்குது, சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களிலிருந்து அறநூல்கள் இருந்தெல்லாம் இந்த சிலம்பம் சுட்டப்பட்டிருக்கிறது. திருவிளையாடல் புராணத்திலும் சிலம்பு விளையாட்டு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பு விளையாட்டு விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகிய நீங்கும் என கூறப்படுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு உடலுக்கு சம்பந்தமான செய்தியை சொல்றாங்க பாருங்க. வாதம், பித்தம், கபம், அதாவது மனிதனுக்குரிய உடல் தொந்தரவுகள் வருவதற்கு காரணமே 3 தான். வாதம், பித்தம், கபம், அந்த 3மே வந்து இந்த சிலம்பு விளையாட்டால தீர்வும் அப்படிங்கிறத எவ்வளவு அழகான ஒரு நூல் இருந்து, அதாவது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இது வந்து வரலாறு. பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இவர்களை தவிர கம்பு சுத்திரம், குறுந்தடி சிலம்பம், கடசாரி போன்ற ஓலைச்சுவடிகள் உண்டன. சிலம்பத்துக்குன்னு ஒரு ஓலைச்சுவடிகள் இருக்கு. இது எல்லாமே வந்து சிலம்பம் பற்றிய குறிப்புகள் அது இருக்கு. இச்சுவடிகள் உள்ள பாடல்கள் அகத்திய முனிவர் சிலம்பம் பயின்ற பிறகே யோக கலை, மருத்துவம் போன்ற கலைகளை பயின்றதாக தெரிவிக்கின்றது. இப்ப முதல்ல சிலம்பம், அதற்கப்புறம் தான் யோகம், மருத்துவங்கிறதுலாம் சொல்லப்பட்டது. நாட்டுப்புற பாடல்களில் ஒன்றான கட்டபொம்மன் கதை பாடல்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை விரட்ட சிலம்பத்தை பயன்படுத்தினார் என்ற குறிப்புள்ளது. அப்ப ஒரு எதிரிய அந்நியரை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு கூட அவ்வளவு அருமையான ஒரு பயிற்சி. இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆயுதங்களே இல்லாத போது விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான பாடல் வரிகளை இங்க சுட்டி காட்டுறேன். கெட்டு கொட்டென்று மேல் பெட்டி பகடையும் கொள்வேன் என்றான் தடிக்கம்பாலே.
சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டி விட்டான் அங்கே பாரதன் வல்லை என்ற கும்மி பாடலும் இந்த அந்நியர்களை விரட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த சிலம்பங்கள் பயன்படுத்தப்பட்டது, கம்புங்கிற இது தடியடி விளையாட்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குக்கான ஒரு வரலாற்று குறிப்பு தான் இந்த பாடல். மக்கள் தங்களை முதல்ல இது ஏன் இந்த சிலம்பத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடம் இருந்து காத்து கொள்வதற்காக கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும். கலையாக வளர்ந்துள்ளது. முதல்ல வந்து தற்காப்பு கலையா இருந்தது, அது சிலம்ப விளையாட்டாக மாறி அது வளர்ந்திருக்கு. எப்போதுமே தம் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறுகத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள இருந்த இந்த கலையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே. இதுவே பின்னர் சிலம்ப கலையாக வளர்ச்சி பெற்றது. ஆதி காலத்துல மனிதர்கள் சண்டை செய்ய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவற்றில் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படக்கூடிய சிலம்பம். முற்காலத்தில் இக்கலையை வீரமறவர்கள் பயன்படுத்தினர். அதாவது வீர விளையாட்டு பாடக்கூடிய அவங்க மட்டும் பயன்படுத்துற மாதிரி சில குறிப்புகள் இருக்கு. சிலம்பச் சுவடிகளில் குறிப்பிடப்படும் தொன்மையான சிலம்பச் சுவடு மற்றும் அடிவரிசைகள் தமிழக மூவேந்தர்களின் ஆட்சி முடிவுற்று தமிழர்கள் அந்நியர்களுக்கு அடிமைப்பட்ட பின் காலமாற்றத்தால் அதன் பெயர்களும் ஆடும் முறைகளும் சில மாற்றம் அடைந்தன. முதல்ல வந்து எப்படி இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடுச்சு. வடக்கன் களரி, தெக்கன் களரி, சுவடு அடிமுறை, கர்நாடக சுவடு, சிரமம், சைலா, தஞ்சாவூர் குத்துவரிசை, நெடுங்கம்பு என்ற பெயர்களில் இன்னும் தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் ஆடப்பட்டு வருகிறது. சிலம்பத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துடுக்காண்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர்ச்சிலம்பம், பனையேறி மல்லு, நாகதாளி, நாகசீரல், கல்லன்கம்பு, பொன்னுச்சுவடு, தேங்காய் சுவடு, குதிரை சுவடு, ஒத்தை சுவடு, முக்கோணச்சுவடு, வட்டச்சுவடு, கருப்பட்டி சுவடு, மிர்ச்சை சுவடு, சர்ச்சை சுவடு, கிளவி வரிசை, கதம்ப வரிசை, சக்கரத்திண்டி, கிண்டி, சித்திரச்சிலம்பு, கர்நாடக வரிசை என சிலம்பம் பல வகைப்படுகிறது. சிலம்பம் குறித்தான செவிவழி இலக்கிய வழி சிலம்ப கலையை வடிவமைப்பது தமிழ் குறுமணி அகத்தியர். தமிழ் போர் தெய்வமான முருகனிடமிருந்து தோன்றிய இந்த சிலம்ப கலையை முறைப்பட வகுத்தளித்த அகத்தியர் அதனை 64 ஆயக்கலைகளில் ஒன்றாக வரிசைப்படுத்தியுள்ளார். எப்பவுமே வரலாறு முக்கியம். நம்ம செய்திகளை கண்டறிவதோடு அந்த கண்டறிந்த செய்திகளை இலக்கியமாக ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆதித்தன தமிழகத்துல வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று ஆதாரமாக இங்க சொல்லக்கூடியது சிலம்பம் பற்றிய முதலாவது வரலாற்று ஆதாரமாக தமிழகத்தில் கண்டறியப்பட்டது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி தொன்மங்களே. இன்றைய சிலம்பக்கலையில் பயன்படும் குருவாள்கள், குத்துமுனைகள் போன்றவை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தமை மூலம் சிலம்பக்கலை ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே புராணமான ஒரு தற்காப்பு போர்க்கலையாக தமிழகத்தில் இருந்தது நமக்கு உறுதியாகிறது. கம்பு வீசும் திறன், காலடி அசைவு, வேகம், இது மூன்றுமே சிலம்பத்தினுடைய அடிப்படை திறன்கள். இக்கலையின் அடிப்படைகள் பலதும் இயற்கையின் சாரமாக உண்டானவையே. கடற்கரையில் ஓரம், அதாவது எப்படி இந்த சிலம்பம் எடுக்கப்பட்டிருக்கு, எங்கிருந்தெல்லாம் ஒரு செய்திகள் இதில் எடுத்திருக்கிறாங்கிறத இங்க பதிவு செய்யணும். கடற்கரையில் ஓடும் நண்டுகளிடமிருந்து திசைகளையும், கழுகிடமிருந்து பிடிமுறைகளையும், யானையின் துதிக்கையிலிருந்து சிலம்பத்தின் வீச்சு வகைகளையும் உறுதிப்பாய்தல், உந்திப்பாய்தல், அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது அப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, உந்திப்பாய்தல் என்ற பாய்ச்சல் முறையை குதிரைகளிடமிருந்தும் பாம்புகளிடமிருந்து வேகத்தையும் தேர்ந்தெடுத்தே சிலம்பத்தின் திறன்களை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுவது வழக்கம். அதுல சொல்லக்கூடிய அந்த வேகம், வைக்கக்கூடிய அடிமுறையை எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுல இருந்து, அதாவது விலங்குகளிலிருந்து சிறப்பான ஒரு செய்தி இருக்கும். நண்டு வந்து திசைகளை காட்டும், கழுகு வந்து பிடியை காட்டும். அப்ப ஒருத்தனை எப்படி பிடிக்கணும், ஒரு எதிரியை எப்படி பிடிக்கணும், அது கழுகு பிடிச்சிருச்சுன்னா அதுல இருந்து பிடியில இருந்து தப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தும்பிக்கு எப்படி வீசும், ஒவ்வொரு குதிரையோட வேகம், இவ்வளவு அழகா ஒரு விலங்குகளிடம் வந்து எதெல்லாம் மிக சரியாக, மிக ஒரு உன்னதமான ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை இருக்கும். அந்த சிறப்புத்தன்மைகளை எடுத்து இந்த கலைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழர்களை வந்து தலைவணங்கணும். எவ்வளவான ஒரு செய்திகளை உள்ளடக்கி ஒரு சாதாரண விளையாட்டை, இப்ப நிறைய பேர் அதெல்லாம் செய்யறது இல்லை.
விளையாட்டு மட்டும் இல்ல, விளையாட்டுக்குள் பல செய்திகளை உள்ளார்ந்த உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் செய்திகளை உள்ள வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு அருமையா வடிவமைக்கப்பட்ட கலை ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மூவேந்தர் ஆட்சி தென்னகத்தில் முடிவுக்கு வந்த பின்னர் சிலம்பத்தின் பிரபல்யம் அப்படியே சரிவடைய ஆரம்பிச்சது. இருப்பினும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி ஏந்திய தென்னாட்டாரின் கைகளில் சிலம்பம் விளையாடியது வரலாற்று உண்மை. மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை, பூலித்தேவன், மருதுபாண்டியர்கள் என தென்னாட்டு கண்ட புரட்சி வீரர்கள் எல்லாம் சிலம்ப வீரர்களே. காதலும் வீரமும் தமிழர் வாழ்வின் அடிப்படை மலராகவும் மரப்பண்பு உடையோராகவும் வீரப்பற்று மிக்கோராகவும் தமிழர்களை விளங்கியமைத்த தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இத்தகைய மரப்பண்பை வளர்த்தெடுக்கும் வகையிலே இன்னும் வீர விளையாட்டுகள் மரபாகவும் பண்பாட்டு செயல்பாடாகவும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. சிலம்பை கலை பற்றிய அகழ்வாய்வு சான்றுகள் மிக தொன்மையானவை. கிமு 2000 ஆண்டுகளுக்கு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுல 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை தென்னக அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் எகிப்திய போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 அடி நீளமுள்ள கம்பு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த கம்பினை பயன்படுத்திய முறை சிலம்பத்தை ஒத்திருப்பதால் தமிழகத்திலிருந்து எகிப்துக்கு கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சிலம்பக்கலை பரவியதாக கருதப்படுகிறது. மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்துவரிசை, தட்டுவரிசை, அடிவரிசை, பிடிவரிசை, சிலம்பாட்டம், வர்மம் முதலான சிலம்பக்கலையின் முக்கிய கூறுகளாகும். இவற்றை கற்பதன் மூலம் சிலம்பக்கலையின் பல்வேறு உட்கூறுகளை தமிழ் அடையலாம். மெய்ப்பாடம்னா என்ன? மெய்ப்பாடம் என்பது சிலம்பக்கலையின் முதலாவது பயிற்சி. உடல் வலிமையை பெருக்கும் நோக்கில் வகுத்தளிக்கப்பட்ட பயிற்சி. உடற்கட்டுப்பாடம்ங்கிறது குறிப்பிடத்தக்க வலிமை உடலுக்கு ஏற்படுத்தும், உடலின் நெகிழ்வை உறுதிப்படுத்தும். அதை பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லணும். அதனுடைய இதை சொல்றதுக்கு தான் உடற்கட்டுப்பாடம். மூச்சு பாடம்ங்கிறது கூடுதலான நுணுக்கமிகு பயிற்சிகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் பொருட்டு மூச்சு பாடம் கற்பிக்கப்படுகிறது. குத்துவரிசை, சிலம்பாட்டத்தின் முக்கிய உடற்கூறு குத்துவரிசை. பெயருக்கு தகுந்தது போல எதிரியை கையால் வரிசையாக குத்துவது. உடனே பண்ணும்போது அவங்களால அந்த எதிரி தாக்கிறத தாங்கிக்க முடியாது. குத்துவரிசையை நுணுக்கமாக நிற்கும் நிலைகளை எப்படி லாபகமாகவும் ஆற்றிக்கொள்வது என்பதை சொல்லக்கூடியது. இது 64 விதமான நிலைகளில் புலி, யானை, பாம்பு, கழுகு, குரங்கு ஆகிய உயிரினங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன. எதிரியின் நிலை மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு ஏற்ப தன் நிலைகளை விரைவாக மாற்றிக்கொண்டு எதிரியின் மீது குத்து விடுதல் என்பதே குத்துவரிசையினுடைய தட்டுவரிசை. மறுநிலை இருப்பவர்கள் குத்தைகளை தாங்க முடியாம நமக்குள்ள எதிரிகளை எப்படி படிக்கிறாங்கிறத தட்டுவரிசை. பிடிவரிசைங்கிறது எதிரி தம்மை தூக்க வரும்போது எதிரியை எப்படி லாவகமாக தம் பிடித்துக்குள் நம்மளுடைய பிடிக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடியதுங்கிறது. அடிவரிசை அப்படிங்கிறது எதுவாயினும் ஒன்றை பாவித்து நேர்த்தியாக அதை காலடிகளாக சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடியது. சிலம்பத்தினுடைய ஒத்தைச்சுவடு, பிரிச்சுவடு, ரெட்டு வரிசை, பூட்டு வரி, மடுசிரமம், எடுத்தெரித்தல், நெடுங்கம்பு, சோபட்டா, வாழ்வீச்சு, பிச்சுவா, சுழல்பட்டா, வேகம், செண்டாயுதம், வளரி, இடிகோட்டை, கட்டாரி, கோடாரி, வீச்செறிவாள், வெட்டறிவாள், கல்தூணி போன்ற ஆயுத பிரிவுகளும் உள்ளன. ஊமத்துறை சுருள்பட்டா வீசுவதிலும் நெடுங்கம்பு வீசுவதிலும் வல்லவர். அதுபோல சின்னமருது வளரி வீசுவதில் வல்லவர். சிலம்பு ஆசிரியர் அதிகாரப்பூர்வமாக ஆசிய கண்டத்தில் சர்வதேச அளவிய சிலம்பம் நிர்வாகம் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. சர்வதேச அரசு சாரா அமைப்பாகவும் ஆசிய கண்டத்தினுடைய 12க்கும் மேற்பட்ட பிரதிநிதித்துவம் வாழ்ந்த நாடுகளின் பங்கேற்புடன் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. சிலம்பம் ஒரு அமைப்பின் பெயராக ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பெறப்பட்டது. அதை தொடர்ந்து சிலம்பம் ஆசியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. மேலும் தமிழ் பாரம்பரிய கலை வரலாற்றில் முதல் முறையாக ஐநா சபையில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. அதன் பிறகு உலக சிலம்பம் WS வேர்ல்டு சிலம்பம் அசோசியேஷன் மலேசியாவில் உள்துறை அமைச்சகத்தினுடைய JBPM பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் USN-SDG நிலையான வளர்ச்சிக்கு இலக்குகளுடன் பங்கேற்றது. இந்த அமைப்பு சர்வதேச விளையாட்டில் மட்டும் ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட சிலம்பம் அமைப்பாகும். அதாவது ஒரு செய்தியை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குது, அந்த செய்திகள் நம்ம எப்படியெல்லாம் திரட்டுறோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை பற்றி நம்ம நிறைய செய்திகள் நம்மளோட
எந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்திலிருந்து நம்ம உருவாகி இருக்கிறோம், எந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரிந்துட்டு அந்த விளையாட்டுகளை எல்லாம் மறுபடியும் எடுத்து நம்ம உடலுக்காகவும் அல்ல, மனதிற்காகவும் சேர்த்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளை உருவாக்கிய நம்ம மூத்தோர்களை மதிப்பது போல அந்த விளையாட்டுகளை மதித்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நல்லதொரு நோக்கத்தோட இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த நல்லதொரு தலைப்பை வழங்கி சிலம்பம் பற்றி, அதாவது பொதுவாகவே இது படிக்கும்போது நமக்குமே ஒரு சிந்தனை வரும், சிலம்ப விளையாட்ட ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி ஒரு நல்லதொரு வாய்ப்பை அமைத்து தமிழர்களுடைய மரபுகளையும் பண்பாட்டையும் மீண்டும் ஒரு மீளாய்வு செய்வதற்கான ஒரு தேடலை உருவாக்கிய நற்புலரி நிறுவனத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய குமரேசன் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி, இதுகாரும் செவிமடுத்து உறவுகள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். ரொம்ப அருமையான ஒரு கேமை நீங்க எடுத்திருக்கீங்க, சிலம்பாட்டம். நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த சிலம்பாட்டத்துடைய இது ஞாபகம் வந்தது. எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த கோலை சுத்திட்டே இருப்பேன்னா, அதை சுத்திட்டே இருக்கீங்கன்னு கேட்பேன். இது வந்து சிலம்பம் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க அது மாதிரி சுத்தணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த கடல் பால் மண்டை உங்களுக்கே தெரியும். அந்த பூ மாலையில வச்சு கட்டுவாங்க இல்லையா? அந்த கொம்பை எடுத்து எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, என் தங்கச்சிக்கு ஒண்ணு உடைச்சு குடுப்பாரு. குடுத்துட்டு, "நீங்களும் இப்படி சுத்துங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு ஜாலியா இருக்கும். அது கத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுல எனக்கு இருந்தது உண்டு. ஆனா, அது நடைமுறைக்கு வராம போயிடுச்சு. ஆனா, அந்த நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு மலரும் நினைவா, எங்க தாத்தா அந்த கடல் பால் மண்டை உடைச்சு குடுத்து, "நீங்க இப்படி சுத்துங்கன்னு" சொல்லிக் குடுத்தது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விவசாயிகளா மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சிலம்பம் கத்துக்கணும்னு தான் இருந்திருப்பாங்க. அ சில பேர் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிலம்பம் பண்ணுவாங்க. இப்ப வந்து அது ஒரு ட்ரெடிஷனலா பசங்களுக்கு கத்துக் குடுக்கணும் ஒரு சேஃப்டிக்காக அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது, அதுல சிலம்பமும் இப்போ கத்துக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு கத்துக் குடுக்குறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு லேடீஸ்க்குன்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த லேடீஸ்க்கு சேஃப்டிக்காக இன்னைக்கு சிலம்பம் கத்துக்கிற நெறைய பெண்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன சின்ன பெண் குழந்தைங்கலாம் போவாங்க. பார்த்தீங்கன்னா, சிலம்பம் கத்துக் குடுக்குறதுக்காக இட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொல்லும்போது தான் அதுல எத்தனை வகைகள் இருக்குன்றத நீங்க தேடியிருக்கீங்க. அது சங்க இலக்கியங்கள்ல இருந்து தான் எடுத்திருக்கீங்கன்னும்போது, எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்கள எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ச்சியா இந்த தளத்துல பயணிச்சு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் குடுத்தீங்கன்னா, இன்னும் இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும் இருக்குன்றத இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிட்டு, ஃபீட்பேக் சொல்றேங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மகிழ்ச்சிமா, நன்றி. தேங்க் யூ. பரத் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம். வணக்கம் அருள்ஜோதி மேம். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில வேலையில ஒரு அழகான தமிழ் வார்த்தைகளை கொண்டு ஒரு ட்ரைனிங் செக்ஷனை நான் அனுபவிக்கிறேன். சிலம்பம் நான் சின்ன வயசுல ஒரு 7வது 8வது படிக்கும்போது நானா விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு போன ஒரு கலை. ஆனா அந்த கலை வந்து எனக்கு ஒட்டலை. அதுதான் உண்மை. பிகாஸ் என்னன்னா எனக்கு சின்ன வயசுல சின்ன ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்தது. ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் மாரி இருந்தது. அதுலேருந்து என்னால அத மேற்கொள்ள முடியல. ஆனா எப்ப பார்த்தாலும், எப்ப செஞ்சாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் செஞ்சோம், இப்படிலாம் போனோம், அப்படிலாம் போனோம் பெரிய கற்பனைகள்லாம் வச்சிருப்போம். அந்த கற்பனைகள்லாம் எதனால வருது அப்படின்னா, அது மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அந்த கலை, அந்த கலையுடைய தற்காப்பு, அதோடைய முக்கியத்துவம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்பவும் நான் ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்த மாரி, இப்ப நெறைய குழந்தைகள் வந்து இந்த சிலம்பம் கத்துக்கிறதுக்கு ஆர்வத்தோட போறதும், வருதும். அது பெற்றோர் ஊக்குவிக்கிறதுங்கிறதும் ரொம்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு பாரம்பரியமான கலை எந்த அளவுக்கு உன்னதமானதோ, அதோடைய வரலாறுங்கிறது அத விட உன்னதமானது. அந்த வரலாற்று இத்தன நாள் தெரியாம நான் அத பார்த்துட்டும், அத ரசிச்சுட்டும் இந்த காலம் போயிட்டு, அதோட உன்னதத்த உணர்ந்து, நான் இனிமே அத ரசிச்சு பார்க்க போறேன். அதுக்கு எனக்கு அது உன்னதத்த புரிய வச்சதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க் யூ சோ மச். நன்றி. தேங்க் யூ சார். பிரபாகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மேடம் உண்மையிலேயே வந்து நீங்க ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு குடுத்ததுக்கு முதல்ல நன்றி மேம்.
நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாம் எங்களுக்கு வந்து இத்தனைக்கும் இது நம்மளோட கலையா இருந்தாலும், நம்ம வந்து ஏதோ புதுசா வியப்பா பார்க்குற அளவுக்கு தான் வந்து இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ அது மாரி நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இத கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா? எப்படி பெரியவங்கள நம்ம மதிக்கிறோமோ, அது மாரி நம்மளோட கலைகள அவங்க விட்டுட்டு போனதையும் வந்து நம்ம எப்படியாவது மறுபடியும் திரும்ப எடுத்து அதுக்கு மெருகு கூட்டணும்னு சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க வந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி. தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். வணக்கம் நற்புலருக்கு. அருள்ஜோதி மேடம் என்று ஒரு கலையை பற்றி அகழ்வாராய்ச்சியை செய்து பல நூல்களிலிருந்து பல கருத்துக்களை எடுத்து சிறப்புடன் இது போன்ற ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த கலைகளை இந்த அளவுக்கு தொகுத்து வழங்கிய டாக்டர் அருள்ஜோதி அவர்களுக்கு நற்புலரி மூலியமாக நல்ல வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கரண்டே கிடையாது மேடம். ஏதாவது செல்லில் இருக்கு, அதை வெட்டி வருது. நன்றி மேடம். அதாவது அடாது மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் தாமோதரன் சார் வந்து அவரோட ஃபீட்பேக்கை சொல்லியே தீருவார்ன்ட்டு நானும் ரொம்ப நேரமா ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நான் மியூட் போட்டுறேன், மியூட்டே ஆகலை. ஸோ ஏதோ அவருக்கு நெட்ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். பட் இருந்தாலும் விடாமல் உட்காந்து கேட்டுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? தெரிஞ்சிச்சு சார், தெரிஞ்சிச்சு. மேடம் தேங்க்யூ, தேங்க்யூ. வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்ல ஒரு ஆட்டம் வந்து சொல்லியிருக்கீங்க, சிலம்பம். இப்ப கூட நான் என்னுடைய காட்டுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, தெரியுது மேடம். தெரியுது, தெரியுது. ஏன்னா நம்ம இந்த குழந்தைங்க செய்யறத நம்ம பார்க்கும்போது அது ஒரு மகிழ்வா இருக்கும். ஏன்னா சிலம்பம் வந்து செஞ்சு காமிச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்றதான் கருத்து. அதனாலதான் சரி கொஞ்சம் செய்முறையை காட்டுவோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்குன்றதுனால காட்டுறேன். அம்மா நீங்க சிறப்பா சொன்னீங்க. ஆனா வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. ரீட் பண்ண மாதிரியே இருந்ததுமா. ஓரளவுக்கு சொன்னீங்க, ஆனா எனக்கு ரீடிங் மாதிரி தான்மா இருந்தது. நீங்க கரெக்டா எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நெகட்டிவ்ஸை தான் நான் வந்து வரவேற்பேன். இருக்கீங்களாமா? ஏன்னா நம்மளோட நெகட்டிவ்ஸ் தான் நாளைக்கு நம்மள பெரிய லெவல்ல எல்லா இடத்துலயும் இருப்போம். நீங்க முனைவர் பட்டம் வாங்கிட்டீங்க, எனக்கு அதெல்லாம் ஒரு இஷ்யூ. பட் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் யூடியூப்ல வந்து நம்மள மாதிரி பெரியவங்க மட்டும் கவனிக்க போறது கிடையாது. எனக்கு குட்டி குழந்தைங்க சந்தைகளும் நாளைக்கு பார்க்கணும்னு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அந்த குழந்தைங்க நாளைக்கு பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு அதுக கேக்குங்கல்ல. அப்ப வந்து அந்த அடிமுறை, அந்த நம்ம பாரிய ஜெயிச்சது, அந்த இதெல்லாம் வார்த்தைகள்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அத வந்து கற்பனையோட அந்த இதை மட்டுமாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இப்ப சொன்னாங்க, அம்மா சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொன்னாவே சிலம்பம் போறாங்க. இந்த பாப்பா எல்லாம் சிலம்பம் போய் தான் ஆடிட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியில, இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த புள்ள செய்யறத நான் காண வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. எனக்கு மகிழ்வா இருந்தது இன்னைக்கு செஞ்சது. இதை வந்து என்னோட அன்பான வேண்டுதலா எடுத்துக்கங்கம்மா. மென்மேலும் வளர வேண்டும். நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, நல்லா சூப்பரா சொன்னீங்க. ஆனா எனக்கு ரீடிங் மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு மென்மேலும் வளர வேண்டும். நன்றி. எனக்கு போன மாதமே உங்களுடைய நிகழ்ச்சி நான் காணணும்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். நான் என்னால வர முடியல. ஏன்னா எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். பேர் சிறப்பா இருக்குமா. அதை வச்சவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. நன்றி, நன்றி நித்யாதேவி மேம்.
மேடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது கொஞ்சம் குடுத்துருந்தீங்கன்னா, இன்னும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குமே அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க சொன்னது நமக்கு ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் எதிர்கால இளைஞர்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. போட்டிருந்தோம்னா பிபிடி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. காட்சிப்படுத்தும் போது மனசுக்குள்ள அப்படியே நின்றும். அது உண்மை. ஆமா. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்குற படம் நம்ம மனசுல நிக்குது. நம்ம கேட்ட வார்த்தைகள் மனசுல நிக்க மாட்டேன்து. ஸோ அதுக்காக அவங்க அது மாதிரி குடுத்திருந்தா, இன்னும் எதிர்கால சந்ததியர் நம்ம யூடியூப் சேனல்ல பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவ்ளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. அத அப்படி குடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ஆதங்கம். அதுதான். உங்க பேர வச்சவங்களுக்கு கூட நன்றி சொல்ல சொல்லிட்டாங்க. அருள் ஜோதி நல்ல அருமையான பேருன்னு சொல்லிட்டு, அதே மாரி தாத்தா, பாட்டி யாராவது வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த நேரத்துல அப்பா வச்ச பேர் வள்ளலாருடைய விருப்பம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வள்ளலார். அதனால பெயர் எல்லா பெயருமே ஒரு காரண பெயரா தான் வச்சிருப்பாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருந்ததுன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். லட்சுமணன் சார் நீங்க ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்ல கொஞ்சம் நான் லேட்டா வந்ததுனால நான் கவனிக்கல. எனவே இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொண்ட அம்மையார் அவர்களுக்கு நல்வாழ்த்து. நன்றி, நன்றி சார். நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வில் லைஃப் இஸ் கேமில் சிலம்பாட்டம் என்ற ஒரு சிறந்த ஒரு தலைப்பை எடுத்து சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்த அருள்ஜோதி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். மேலும் இத்தளத்தில் தொடர்ந்து பயிற்சிக்க வேண்டும். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாகவும் அவங்களை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமாகவும் அமையும் என்பதை கூறி நல்ல ஒரு ஆளுமையில் நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறீர்கள். அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 15 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி.